எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் காட்ட போகிறேன். இது ஓட்ஸ் உப்மா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக ஒரு 15-20 மினிட்ஸில் அது செஞ்சிடலாம். ஸோ வாங்க இப்போ இந்த ஹெல்த்தியான ஓட்ஸ் உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓட்ஸ் உப்மா பண்ணுறதுக்கு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்குனது, 4 பச்சை மிளகாய் நறுக்குனது, ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்குனது, கொஞ்சமா கருவேப்பிலை போடுங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணி ஒரு 30 செகண்டுக்கு வதக்குங்க. ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக காயெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் பொடியாக நறுக்கின பீன்ஸ், ஒரு பெரிய சைஸ் கேரட் பொடியாக நறுக்கினது, இதெல்லாம் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் 1/4 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். உப்மாக்கு நான் எல்லா காயும் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பேசிக்கான காய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இதை நீங்கள் லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம். காய் இப்போ வெந்துடுச்சு. ஓட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் ரோல்டு ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். நார்மல் ஓட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். இது இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இல்லை, இது ரோல்டு ஓட்ஸ். நான் இந்த ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஓட்ஸ் உப்மா பண்ணுவேன். எனக்கு ரொம்பவும் சாஃப்டாக இருந்தால் பிடிக்காது. இந்த ஓட்ஸ் உப்மா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவல் மாதிரி இருக்கும். ஓட்ஸும் காயும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஓட்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு 1/4 கப் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கடாயை மூடி 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. இப்போ ஓட்ஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் 1/4 கப் தண்ணி ஊற்றி 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஓட்ஸ் பர்ஃபெக்டா வெந்துடுச்சு. இந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம். கடைசியா கொஞ்சமா எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் கொஞ்சமா வறுத்த வேர்க்கடலை அப்புறம் நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஓட்ஸ் உப்மா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா சட்னி சாம்பார் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓட்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு பசங்களுக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.